அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். எல்லா புகழும் ஏகேரவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரை மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீஈன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் அமல் செய்யக்கூடிய, அதில் பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருள் இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி மறவாமல் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை என்பது நாம் எண்ணி முடிக்க முடியாத ஒன்று. இந்த அஅது நிஅமத்தல்லாஹி லா தஹ்ஸூஹா என்று அல்லாஹ் பதிவு செய்வான். நீங்கள் அல்லாஹுடைய அருட்கொடைகளை எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் பேசுவான். உண்மைதான். நம்மளால் எண்ண ஆரம்பித்தால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடையை ஒரு காலம் எண்ணி முடிக்க முடியாது. இந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க அருட்கொடைகளை நாம் எங்கெங்கேயோ தேட வேண்டியதல்ல. நமது உடலை பார்த்தாலே எவ்வளவு அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை நம்மளால் விளங்க முடியும். அல்லாஹ் நமக்கு பார்வையை கொடுத்திருக்கிறான், அது ஒரு அருட்கொடை. பேசக்கூடிய நாவை கொடுத்திருக்கிறான், அது ஒரு அருட்கொடை. கேட்கக்கூடிய செவியை கொடுத்திருக்கிறான், அது ஒரு அருட்கொடை. எடுப்பதற்கு கை, நடப்பதற்கு கால், சிந்திப்பதற்கு மூளை என்று எவ்வளவோ அருட்கொடைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் இது எதையுமே நாங்கள் அருட்கொடை என்று இதுவரை சிந்தனை செய்யாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆக இதுவெல்லாம் தானாக இயங்கவில்லை. அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் நமது உறுப்புகள் இயங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்று சொல்லலாம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, நாம் இதற்கே அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இது பத்தாதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், மனைவி மக்களை கொடுத்திருக்கிறான், உறவுகளை கொடுத்திருக்கிறான், நல்ல நண்பர்கள், நல்ல சமுதாயம் என்று எவ்வளவோ அருட்கொடைகளாக கொடுத்திருப்பான். நாமளால் சிந்தனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதை மறந்து ஒருவன் வாழ்ந்தால் அவன் நிலைமை என்னவாகும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொன்னார்கள். 3 மனிதர்கள் இருந்தார்கள். ஒருத்தருக்கு வெண்குஷ்டம், தோல் நோய் இருந்தது. மற்றொருவருக்கு வழுக்கை தலை, முடியில்லை. இன்னொருவருக்கு கண் பார்வை இல்லை. 3 நபர்கள். இந்த 3 நபர்கள் இவர்களிடத்திலே சோதனை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்கை அனுப்பினான். முதலாவது நபர் அந்த தோல் நோய் இருக்கக்கூடிய நபரிடத்தில் சென்று அந்த மலக்கு கேட்கிறார், உங்களுக்கு விருப்பமானது எது என்று கேட்கும்போது அவர் சொல்கிறார், மக்கள் எல்லாம் என்னை பார்த்து அருவருப்பாக கருதுகிறார்கள். எனது இந்த தோல் நோயை பார்த்து மக்கள் வெறுக்கிறார்கள். எனக்கு அழகான தோல், நல்ல நிறம் எனக்கு வேண்டும். உடனே அந்த மலக்கு தடவுகிறார். அவருடைய அந்த தோல் எல்லாம் அழகானதாகவும் நல்ல நிறமுள்ளதாகவும் மாறுகிறது. செல்வத்தில் உனக்கு எது பிடித்தது என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு ஒட்டகம் பிடிக்கும் என்று சொல்லும் பொழுது ஒட்டகம், ஒரு கர்ப்பிணி ஒட்டகம் கொடுக்கப்பட்டு, அல்லாஹ் உனக்கு இதில் ரஹமத் செய்வானாக என்று அந்த மலக்கு துவா செய்கிறார். பிறகு 2ஆம் நபரிடத்தில் செல்றார். வழுக்கை தலை. அவர்கிட்ட போய் உங்களுக்கு எது விருப்பமானது என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு அழகான முடி வேண்டும். ஏனென்றால் மக்கள் என்னை ஒரு அருவருப்பாக பார்க்கிறார்கள். வழுக்கை தலையாக நான் இருக்கிறேன், நல்ல முடி வேண்டும் என்று கேட்கும் பொழுது மலக்கு அப்படியே தடவுகிறார். அவருடைய முடிகள் அழகானதாக அவருக்கு முடிகள் வருகிறது. பிறகு செல்வத்தை உங்களுக்கு பிடித்தது எது என்று கேட்கும் பொழுது அவர் மாடு என்று சொல்கிறார். மாடு என்று சொன்னவுடன் ஒரு கர்ப்பிணி மாடு கொடுக்கப்படுகிறது. பிறகு அவர் துவா செய்கிறார், அல்லாஹ் உங்களுக்கு இதில் பரக்கத் செய்வானாக என்று சொல்கிறார். பிறகு 3ஆவது நபரான கண் பார்வையற்றவரிடத்தில் அந்த மலக்கு செல்கிறார். சென்று கேட்கிறார், உங்களுக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்கும் பொழுது அந்த நபர் சொல்கிறார், எனக்கு பார்வை தான் விருப்பமானது.
காரணம் அதை கொண்டு மக்களை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். மக்கள் எப்படி இருப்பாங்கன்னே தெரியல, தான் எப்படி இருப்போம்னு தெரியல, அதை கொண்டு மக்களை பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் கண்ணை தடவுகிறார். அவருக்கு பார்வை வருகிறது. செல்வத்தில் உங்களுக்கு எது மிக பிடித்தமானது என்று கேட்கும்போது அவர் ஆடு என்று சொல்கிறார். அவருக்கு ஆடு கொடுக்கப்படுகிறது. அதில் பரக்கத் அல்லாஹ் சிவானாக என்று பிரார்த்தனை செய்யப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பிற்காலத்தில் இந்த 3 நபர்களுடைய அந்த செல்வமும், ஒட்டகம், அந்த தோல் நோய் உடையவருக்கு ஒட்டகம் கொடுக்கப்பட்டது, வழுக்கத்தலை உடையவருக்கு மாடு கொடுக்கப்பட்டது, இந்த கண் பார்வை தெரியாதவருக்கு ஆடு கொடுக்கப்பட்டது. இது எல்லாம் பின்னால் பெருகி 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 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு கணவாய் நிறைய ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் 3 நபர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இப்போது அல்லாஹ் சோதிக்கிறான். ஒன்றுமே இல்லாதவரை போன்ற ஒரு தோற்றத்தில் மலக்கு செல்கிறார். சென்று அந்த தோல்னை உடையவரிடத்தில் கேட்கிறார், நான் பிரயாணியாக இருக்கிறேன், என்னுடைய எல்லா பொருளையும் நான் தொலைச்சிட்டேன், எனக்கு உதவி செய்யக்கூடியவர் அல்லாஹ்வையும் உன்னையும் தவிர இப்பொழுது எனக்கு யாரும் இல்லை, உன்னுடைய ஒட்டகத்திலிருந்து ஒரு ஒட்டகத்தை எனக்கு கொடு, நான் அதை கொண்டு நான் பலன் பெறுவேன்னு சொல்லும் பொழுது சொல்கிறார், இல்லை எனக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் இப்போதைக்கு முடியாதுன்னு சொன்னதோட மலக்கு திரும்ப கேட்குறாரு, உன்னை எனக்கு தெரியுமே, தோல் நோயால் அவதிப்பட்டு மக்கள்லாம் வெறுத்து ஒதுங்கிய நபர் தானே நீ, ஏழையாக இருந்தவன் தானே நீ என்று சொல்லும் பொழுது இவர் கண்கள் பிதுங்கி சொல்கிறார், இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறாள், நான் கிடையாது, நாங்கள் பரம்பரையாக நான் அழகானவன், நாங்கள் நிறைய செல்வமுடையவர்கள் என்று சொல்லும் பொழுது, அப்படியா, உனது கூற்று மட்டும் பொய்யாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைமைக்கே மாற்றுவானாக என்று சொல்லிட்டு போயிட்டார். அல்லாஹ் என்ன செய்வான்? அவ்வளவுதான், எல்லாத்தையும் பிடுங்கி பழைய நிலைக்கு மாற்றப்படுவார். பிறகு 2வதாக இருக்கக்கூடிய அந்த வழுக்கைத்தலை இடத்தில் சென்று இதே மாதிரி, நான் பிரயாணியாக இருக்கிறேன், உன்னையும் அல்லாஹ் தடவை யாரும் எனக்கு உதவ முடியாது, இந்த செல்வத்தை கொடுத்த அல்லாஹ் உனக்கு இவ்வளவு செல்வங்களை கொடுத்திருக்கிறான், எனக்கு அதை கொண்டு அந்த ஏதாவது ஒரு மாட்டை கொடுத்து உதவு என்று சொல்லும் பொழுது அவரும் இருக்கிறார், இல்லை இல்லை கொடுக்க முடியாது. அப்போ சொல்கிறாரு, தலைமுடி இல்லாமல் மக்கள் வெறுத்து ஒதுங்கிய நான் நீ ஏழையாக இருந்தவன் நானே நீ, இல்லை இல்லை நானும் பரம்பரையாக அழகான குடும்பத்தில் உள்ளவர்கள் தான், எங்களுக்கு பரம்பரையாக சொத்துகள் இருக்குது, எங்கட இல்லைன்னு சொன்னதோட உடனே மலக்கு அதே வார்த்தை சொல்கிறார், என்னுடைய கூற்றில் நீ பொய்யானவனாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைமைக்கு அல்லாஹ் மாற்றட்டும்னு சொல்லிட்டு வந்துட்டார். 3வதாக அந்த கண் பார்வை தெரியாத இடத்துல போய் அவர் கேட்கிறார், நான் பிரயாணாக இருக்கிறேன், உன்னையும் அல்லாஹ் தவிர வேறு யாரும் எனக்கு உதவக்கூடியவளாக பொழுது இல்லை, அழகான கண் பார்வை கொடுத்து நல்ல செல்வத்தை கொடுத்த அல்லாஹின் பெயரால் கேட்கிறேன், எனக்கு இதை கொண்டு ஏதாச்சும் உதவி என்று சொல்லும் பொழுது அந்த கண் பார்வை தெரியா அவர் சொன்ன வார்த்தை, உண்மைதான், எனக்கு கண் தெரியாமல் இருந்தது, அல்லாஹ்தான் எனக்கு பார்வையை கொடுத்தான், நான் ஏழையாகத்தான் இருந்தேன், அல்லாஹ்தான் எனக்கு இந்த செல்வத்தை கொடுத்தான், இதோ இருக்கிற ஆடுகள், விருப்பமானதை நீங்கள் எடுத்து செல்லுங்கள், உங்களிடத்தில் நான் எதையும் கேட்க மாட்டேன், எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு போங்க, நான் எதையும் திருப்பி கேட்க மாட்டேன் என்று அவர் சொன்னதோட மலக்கு உடனே சொல்கிறார், இல்லை இல்லை எல்லாம் உங்களுக்கு தான் வச்சுக்கிடுங்க, நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட மலக், ஆனால் உன்னுடைய அந்த தோழர்கள் 2 தோழர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் அதிருப்தியாக கோபமாக இருக்கிறான் என்று சொல்லி உன்னுடைய இந்த விஷயத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று பிரார்த்தனை துவா செய்துவிட்டு சென்றார் என்ற செய்தி தான் பார்க்கிறோம். அப்போ நன்றி மறந்து நன்றி கெட்டு இருப்பது, இப்போ அல்லாஹ் கொடுத்ததை மறந்து வாழ்றது. எல்லோருமே அல்லாஹ் நமக்கு பொருளாதாரம் அல்லாஹ் கொடுக்கிறான், நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்குறான்னா இது ஏதோ என்னுடைய சாமர்த்தியமாக என்னால் நடக்கலை, நான் செய்த விஷயத்தால் அது நடக்கலை, அதை முதல்ல விளங்கி கொள்ளணும். இதுவெல்லாம் நடப்பதனுடைய காரணம் அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான், அல்லாஹ் எனக்கு நாடி இருக்கிறான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான். அப்படிங்கிற பட்சத்தில் அல்லாஹ் எனக்கு நாடி இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ நபர்கள் ஏழையாக இருக்கிறாங்க, எத்தனையோ நபர்கள் உடல் முடியாதவர்களாக சிரமமுடையவர்களாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் இவ்வளவு பேர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் என்னை இவ்வளவு செழிப்பாக அழகாக நல்ல ஒரு செல்வம் நிறைந்தவனாக அடுத்தவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னை ஆக்கி வைத்திருக்கிறானே, அப்படிப்பட்ட அல்லாஹுவே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே, அவனுக்கே எல்லா புகழும் என்று அவனை போற்றி
நாம் புகழக்கூடியவனாக இருக்க வேண்டுமா, அல்லது அவனை மறந்து பள்ளியின் பக்கம் செல்லாமல், தொழுகின் பக்கம் செல்லாமல், குரானை ஓத தெரியாமல், மார்க்கத்தை படிக்காமல், நமக்கென என்று உலகத்தில் வாழும்போது தான்றோடித்தனமாக வாழக்கூடியவனாக இருக்க வேண்டுமா? அன்பார்ந்தவர்களே, உண்மையில் எதுவுமே நமக்கு உண்மையில் சொந்தமானதல்ல. கிடைத்திருப்பது எதுவும் என்னுடைய திறமையால் எனக்கு கிடைத்ததல்ல. மக்கள் வேண்டுமானால் நம்முடைய திறமையால் கிடைச்சுன்னு பேசிக்கலாம். ஆனால் உண்மையில் அல்லாஹ் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடிய ஒரே ஒரு காரணத்தினால்தான் அது எனக்கு கிடைத்திருக்கிறது. அதை கொடுத்த அல்லாஹுக்கு நான் நன்றி கெட்டவனாக இருந்தால் இந்த உலகத்தில் எத்தனை காலங்கள் நாம் வாழ போகிறோம்? 100 ஆண்டா, 200 ஆண்டா, 300 ஆண்டா? இல்லையே. மிஞ்சி மிஞ்சி போனால் 60, 70, 80, 90. எத்தனை ஆண்டு கழித்தாலும் நாம் அல்லாஹின் பக்கம்தானே மீளப் போகிறோம். ஒவ்வொரு ஜனாசா விழுகும் பொழுதும் ஊரில் உள்ள ஒவ்வொரு மௌத்துக்கும், வெளியூரில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மௌத்திற்கும் அடிக்கடி காதில் கேட்கக்கூடிய ஒரு வாசகம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹ், நம் அல்லாஹுக்கு உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கமே திரும்ப செல்ல இருக்கிறோம் என்று அடிக்கடி சொல்கிறோமே, அது வெறும் வாய் வார்த்தையாக சொல்கிறோமா? உண்மையில் அதனுடைய அர்த்தத்தை புரிந்துதான் சொல்கிறோமா? கோடியில் புரண்டாலும் நாளைக்கு மறுமையில் நம்மை வைக்கக்கூடிய கபருடைய குழியில் நமக்கு உதவக்கூடியது நாம் செய்த அமல்கள் மட்டும்தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அருட்கொடையை கொடுத்த அல்லாஹுக்கு நன்றி உடையவர்களாக, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, பாவங்களை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாக, நன்மை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த மாதத்தில் அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அதிகமான நன்மையின் பக்கம் விரையக்கூடியவர்களாக, பாவத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கியவர்களை வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் எனது இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.